வெல்கம் டு மேலும் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3935 வேகன்சிஸ் தான் நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, நமக்கு இந்த வருஷம் வேலை கிடைக்குமா, ஸோ நம்ம எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா, இப்படி நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து வேகன்சி அதிகரிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்றத பற்றின ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி வெளியாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான 2025க்கான நோட்டிஃபிகேஷன் நேற்றைக்கு, அதாவது 25/4/2025 அன்றைக்கு நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வேகன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 3935 வேகன்சிஸ் தான் டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிருக்கு. குறைஞ்சது ஒரு 10,000 வேகன்சிஸ் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து தேர்வர்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இப்போ வெறும் 3935 அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து ஒரு மனச்சோர்வு. ஸோ நம்ம இந்த 3000 பேரில் நம்ம எப்படியாவது 3900 பேரில் நம்ம எப்படியும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, ஸோ இந்த எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ வேகன்சி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி டிஎன்பிஎஸ்சி அவங்க வெளியிட்டக்கூடிய செய்தி குறிப்புலேயே அவங்க வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செய்தி குறிப்பு வந்து நேற்றைக்கு தான் வெளியிடப்பட்டிருக்கு. செய்தி வெளியீடு எண் 44/2025, நாள் 25/4/2025. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான செய்தியை நம்ம பார்க்கலாம். கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான 3935 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வு தொகுதி 4 பணிகளுக்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்டு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இன்று, அதாவது 25/4/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வர்கள் 25/4/2025 முதல் 24/5/2025 வரை தேர்வாணையத்தின் இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். தேர்வு நாள் 12/7/2025 அன்று நடைபெறும். ஸோ வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 25/4/2025 அந்த தேதியிலேருந்து 24/5/2025 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து கடைசி நிமிஷத்தில் நான் வந்து இந்த வேலை அந்த வேலை அப்படி போயிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், டைம் போயிடுச்சு அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல போய் நீங்கள் அப்ளை பண்ண போனீங்க அப்படின்னா சிஸ்டம் ஹேங் ஆகிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு பிஃபோராக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த முயற்சியை வந்து நீங்கள் செஞ்சுருங்க. ஓகே. 2016 முதல் 2025 வரை உள்ள 6 ஆண்டுகளில் முதன்முறையாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் 2024-2025 ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தொகுதி தேர்வு குரூப் 4 பணிகளுக்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ நம்ம வந்து 2016 முதல் 2025 இந்த கண்டினியூஸாக இருக்கக்கூடிய இந்த ஒரு 10 வருஷத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து 2 வருஷம் வந்து நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ இந்த 2024-25 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னால் வந்து ஒரு வருடம் தேர்வு நடைபெறும், ஒரு வருடம் தேர்வு நடைபெறாமல் இருக்கும். ஸோ இப்படி வந்து மாறி மாறி போயிட்டு இருந்தது. ஸோ இந்த வருடம் நமக்கு ஒரு பாசிட்டிவாக 2024 மற்றும் 2025 2 வருடம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4 தொகுதி மூலம் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளில் வனக்காப்பாளர், வனக்காவலர் பதவிகள் நீங்களாக 2022ஆம் ஆண்டு அறிக்கையில் 3 நிதியாண்டுகளுக்கான காலி பணியிடங்களுக்கும் 2024ஆம் ஆண்டு அறிவிக்கையில் 2 நிதியாண்டுகளுக்கான காலி பணியிடங்களுக்கும் ஆக மொத்தம் 5 நிதியாண்டுகளுக்கான 17,790 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. அதாவது ஒரு நிதியாண்டிற்கு சராசரியாக 3,560 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. ஓகே. அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக அவங்க வந்து அதாவது கடந்த காலத்தில் வெளியிடப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சராசரியாக ஆவரேஜாக வந்து 3,560 வேகன்சிஸ் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருடம் நமக்கு வந்து 3,935 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. 2025ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 4 பணிகள் மூலம் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளில் வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் பதவிகள் நீங்களாக ஒரு நிதியாண்டிற்கு 2025-26 3,678 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2022 மற்றும் 24ஆம் ஆண்டிற்கான அறிவிக்கையில்
சராசரியாக ஒரு நிதியாண்டிற்கு நிரப்பப்பட்ட காலி பணியிடங்களுடன் அதாவது 3580 என்று ஒப்பிடும்போது 2025ஆம் ஆண்டில் கூடுதலாக காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஓகே. ஸோ கடந்த வருடங்களை ஒப்பிடும்போது இப்போ நமக்கு கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனே வந்து வேகன்சிஸ் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு அறிவிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ நமக்கு வந்து 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான வேகன்சி வந்து 3935 அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி அப்படிங்கிறது வந்து அரசு துறை நிறுவனங்கள் தங்களுக்கு என்ன வேகன்சி தேவை இருக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்த தேவை குறித்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேண்டுகோள் அடிப்படையில் தான் இந்த வேகன்சி வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் இந்த வேகன்சிஸ் வந்து எங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு ரிக்வெஸ்ட் வந்து அரசு துறை நிறுவனங்கள்லேருந்து வரும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் அப்படின்றதான் இந்த செய்தி குறிப்பில் அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமே கலந்தாய்விற்கு முன்பாக அரசு துறை நிறுவனங்கள் வந்து இந்த தேவை அதிகரிக்கும் பட்சத்தில் வேகன்சிஸ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 3935 வேகன்சிஸ் தானே, நமக்கு இதில் வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் குழப்பம் யாருக்கும் தேவையில்லை. ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, முழு மனதாக வந்து நீங்கள் இந்த குரூப் 4 தேர்வுக்காக தயாராகுங்க. வேகன்சி வந்து நிச்சயமாக அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து 3900 அப்படிங்கிறது அதாவது 4000 கிட்ட நமக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 6000 7000 8000 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து வேகன்சி குறைவாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால இந்த தேர்வு எழுதுறது பற்றின ஒரு குழப்பத்துக்கும் சந்தேகத்துக்கும் ஆளாகாமல் ஒரு மன உறுதியோடு நீங்கள் வந்து தொடர்ந்து படிச்சிங்க அப்படின்னா 2025 நீங்களும் அரசு பணியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேகன்சி இந்த வருஷம் அதிகரிக்கப்படும். அது பற்றின ஒரு முக்கியமான செய்தி தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்